வணக்கம். இது தந்தையின் இன்றைய பரபரப்பு. வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. கயிற்றில் சிக்கின நபரை எருமை மாடு ரொம்ப தூரத்துக்கு எடுத்துட்டு போன வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் எருமை வாங்க சென்ற நபரின் காலில் கயிறு சிக்கிய நிலையில் மிரண்டு ஓடிய எருமை அவரை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் இழுத்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதில் குன்னத்தூரில் உள்ள காராளி முக்கு பகுதிக்கு எருமை மாடு வாங்க சென்ற அந்த நபர் காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். கட்டுக்கடங்காமல் எருமை ஓடியபோது எதிர் திசையிலிருந்து வந்த காரில் அந்த நபரின் தலை மோதியது. இதனை பார்த்து அங்குள்ள பொதுமக்கள் ஒன்று கூடி எருமையை மடக்கி பிடித்து கயிற்றில் சிக்கிய நபரை மீட்டுள்ளனர். போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் அதிரடியா கைது செய்யப்பட்டிருக்காரு. கோலிவுட் செலிபிரிட்டிகளுக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து இம்போர்ட்டட் ட்ரக்ஸ் சப்ளை செய்யப்பட்டிருக்கிற நெட்வொர்க்கோட பின்னணிதான் என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கடந்த 2002ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் நடிகர்கள் சிம்பு, தனுஷ், ஷியாம் உள்ளிட்ட நடிகர்கள் அறிமுகமான அதே காலகட்டத்தில்தான் ரோஜா கூட்டம் திரைப்படத்தின் மூலம் நடிகர் ஸ்ரீகாந்தும் கதாநாயகனாக அறிமுகமானார். ரோஜா கூட்டத்தை தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் மனசெல்லாம் என அடுத்தடுத்த ஹிட் திரைப்படங்கள் மூலம் இளம் பெண்களின் ட்ரீம் பாயாக மாறினார் நடிகர் ஸ்ரீகாந்த். ஹாட்ரிக் வெற்றியோடு கேரியரை தொடங்கிய ஸ்ரீகாந்தை வைத்து கரு பழனியப்பன் இயக்கிய பார்த்திபன் கனவு திரைப்படம் அவரை ஃபேமிலி ஆடியன்ஸிடமும் கொண்டு சேர்த்தது. கோலிவுட்டின் நம்பிக்கை நட்சத்திரமாக வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் தொடர் தோல்வி படங்களை கொடுத்ததால் ரசிகர்கள் ஏமாற்றமடைந்தனர். ஸ்ரீகாந்த் வருடத்திற்கு 2-3 திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்தாலும் பூ, நண்பன் போன்ற ஒரு சில திரைப்படங்கள் மட்டுமே கவனத்தை ஈர்த்தது. கடைசியாக நடிகர் ஸ்ரீகாந்த் நடிப்பில் சென்ற பிப்ரவரி மாதம் கூட தினசரி என்கிற திரைப்படம் வந்திருப்பது தற்போது அவர் போதைப் பொருள் வழக்கில் கைதான பிறகே வெகுஜன மக்களுக்கு தெரிய வந்திருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பிரைவேட் பாரில் சென்ற மே மாதம் 22ஆம் தேதி நடந்த மோதல் வழக்கில் அதிமுக முன்னாள் நிர்வாகிகள் பிரசாத் மற்றும் அஜய் வாண்டையார் உட்பட 9 பேரை போலீசார் கைது செய்தனர். பிடிப்பட்ட பிரசாத்தின் செல்போன் தொடர்புகளை ஆய்வு செய்தபோது அவர் கொக்கைன் போதைப்பொருள் கடத்தல் நெட்வொர்க்குடன் தொடர்பில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக பிரசாத்தின் ட்ரக்ஸ் சப்ளையரான சேலத்தை சேர்ந்த பிரதீப் குமார் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள கானா நாட்டை சேர்ந்த ஜான் ஆகியோரை போலீசார் அடுத்தடுத்து கைது செய்து அவர்களிடமிருந்து 11 கிராம் கொக்கைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்துள்ளனர். இந்த வழக்கில் பிரதீப்பிடம் மேற்கொள்ளப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில் அவர் கோலிவுட் செலிபிரிட்டிகளுக்கு ட்ரக்ஸ் சப்ளை செய்துள்ளதை கண்டுபிடித்துள்ளனர். குறிப்பாக கொரோனா லாக்டவுன் காலகட்டத்தில் அதிமுக பிரமுகர் பிரசாத் மற்றும் நடிகர் ஸ்ரீகாந்த் பிரதீப்பிடமிருந்து போதைப் பொருள் வாங்கி பயன்படுத்தியுள்ளது தெரிய வந்திருக்கிறது. இதன் காரணமாக நடிகர் ஸ்ரீகாந்தின் வீட்டிலும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கு அதிகாரிகளால் போதைப் பொருள் எதையும் கண்டெடுக்க முடியவில்லை. இதையடுத்து நடிகர் ஸ்ரீகாந்திற்கு சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அழைத்து சென்று ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இரத்த பரிசோதனைகள் மேற்கொண்டனர். அதில் அவர் கொக்கைன் பயன்படுத்தியிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக பிரமுகராக அறியப்பட்ட பிரசாத் நடிகர் ஸ்ரீகாந்தை வைத்து தீங்கரை என்கிற திரைப்படத்தை தயாரித்து வந்திருக்கிறார். தொழில் நிமித்தமாக பிரசாத்திடம் நெருங்கி பழகிய ஸ்ரீகாந்த் அவருடன் சேர்ந்து பார்ட்டிகளில் போதைப் பொருள் பயன்படுத்தியது தெரிய வந்திருக்கிறது. பிரசாத் கோலிவுட் பிரபலங்களுக்கு நட்சத்திர விடுதியில் பார்ட்டி நடத்தியிருக்கிறார். விருந்தினர்களை பரவச நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பிரதீப் குமார் சட்டத்திற்கு புறம்பாக இம்போர்ட் செய்யப்பட்ட உயர் ரக போதைப் பொருட்களை சப்ளை செய்திருக்கிறார். தற்போது நடிகர் ஸ்ரீகாந்த் கைதாகியுள்ள நிலையில் இந்த வழக்கில் நடிகருமான கிருஷ்ணாவிற்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அவரிடம் போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி பக்கம் பட்டப்பகல்ல பைக் திருட வந்த இளைஞரை கிராம மக்கள் சரமாரியா தாக்குனது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வண்டி கண்ணாடி ஓட்டு போறோம்ப்பா. லஞ்சம் வாங்கி சிக்கிய அதிகாரி கைதுக்கு பயந்து கதறி எழுத சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கன்னியாகுமரி
மாவட்டம் பாகோடு பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கி சிக்கிய அதிகாரி லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் கெஞ்சி அழுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குட்டிக்காட்டுவிளை பகுதியைச் சேர்ந்த ஜோஃபின் என்பவர் சொத்து பெயர் மாற்றத்திற்காக விண்ணப்பித்த போது பேரூராட்சி இளநிலை உதவியாளர் விஜி 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஜோபின் அளித்த புகாரில் ரசாயனம் கலந்த நோட்டுகளை கொடுத்து அனுப்பிய லஞ்ச ஒழிப்பு போலீசார் மறைந்திருந்து கண்காணித்தனர். அப்போது விஜி பணத்தை வாங்கிய போது கையும் களவுமாக சிக்கினார். எனினும் தான் லஞ்சம் வாங்கவே இல்லை எனவும் யார் வைத்தது என்று தெரியவில்லை எனவும் மண்டியிட்டு விஜி கதறினார். லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளை கண்டித்து பேரூராட்சி வார்டு கவுன்சிலர்கள் போராடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் விஜயை போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். 1 மாதத்திற்கு முன்பு இதே அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கியதாக அதிகாரி கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் பேருந்து பயணத்தில் அதிர வைக்கிற அளவுக்கு ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாத்ரஸ் பகுதியில் பேருந்தில் பயணித்த போது வெளியே தலையை நீட்டியதால் 11 வயது சிறுவனின் தலை துண்டான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அலி என்ற 11 வயது சிறுவன் திருமண ஊர்வல பேருந்தில் அமர்ந்து பயணம் செய்தபோது தலையை பேருந்துக்கு வெளியே நீட்டியுள்ளார். அப்போது மற்றொரு வாகனம் சிறுவனின் தலை மீது மோதியதில் சிறுவனின் தலை துண்டானது. சிறுவனின் உடல் மட்டும் பேருந்தில் கிடந்த நிலையில் தலை துண்டாகி கீழே விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குழந்தை விற்பனையில் ஈடுபட்டு பல லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு வந்த கும்பலை போலீசார் மடக்கி பிடிச்சிருக்காங்க. சேலத்தில் கணவரை இழந்த பெண்களிடம் குழந்தைகளை குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்று வந்த 6 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். சேலம் நரசோதிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் தனியார் நிதி நிறுவனத்தில் பணம் வசூலிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் பணியை விட்டு நிற்பதாக கூறவே பணத்தை வசூலிப்பதன் பணியை விட்டு நிற்குமாறு அந்த நிறுவனம் கூறியுள்ளது. இது தொடர்பாக செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்தில் மோகன்ராஜ் அளித்த புகாரின் பேரில் போலீசார் இரு தரப்பிடமும் விசாரணை நடத்தினர். இதில் மோகன்ராஜிடம் நடத்திய விசாரணையில் அவர் குழந்தை விற்பனை செய்து வருவது தெரியவந்தது. ஈரோட்டைச் சேர்ந்த கணவரை இழந்த பெண்ணிடம் ஆண் குழந்தையை 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி சேலத்தில் உள்ள தம்பதியருக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தொடர்பாக மோகன்ராஜ், அவரது மனைவி நாகசுதா உள்ளிட்ட 6 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் தொடர்புடைய 2 பேரை தேடி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தில் ஏடிஎம்ல போட்ட தொகையை விட அதிகமா பணம் வர்றதா தகவல் வர ஏடிஎம் சென்டர்ல செம கூட்டம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள மால்புரா பகுதியில் ஏடிஎம்மில் 500 ரூபாய் எடுக்க முயன்றவருக்கு 1100 ரூபாய் பணம் வெளிவந்ததால் பணத்தை எடுக்க ஏடிஎம் முன்பு மக்கள் கூட்டம் குவிந்தது. இந்த தகவல் கிடைத்ததும் அப்பகுதிக்கு விரைந்த காவல்துறையினர் கூட்டத்தை கலைத்து வங்கி நிர்வாகத்திற்கு தகவல் கொடுத்ததோடு ஏடிஎம் இயந்திரத்தை மூடினர். ஆனால் அதற்குள்ளாக சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து அதிக அளவிலான பணத்தை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏடிஎம் இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக இந்த தவறு நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. சென்னை மாம்பலத்தில் காதல் தோல்வி காரணமா 4வது மாடியிலிருந்து குதிக்க முயன்ற பெண் உதவி ஆய்வாளர் சாதுரியமா பேசி காப்பாத்திருக்காங்க. வடிவேலு 5 கோடி மான நஷ்ட ஈடு கேட்டு தொடர்ந்த வழக்கில் சிங்கமுத்துவுக்கு 2500 ரூபாய் அபராதம் போட்டிருக்கு உயர்நீதிமன்றம். வழக்கோட பின்னணியை இப்போ பார்க்கலாம்.
நடிகர் வடிவேலு தொடர்ந்த அவதூறு வழக்கில் நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக தொடரப்பட்ட தடை உத்தரவை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தன்னை பற்றி அவதூறாக பேசியதற்காக சிங்கமுத்து தரப்பில் 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க உத்தரவிடக் கோரி நடிகர் வடிவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் பதிலளிக்க மறுத்ததால் வடிவேலு பற்றி அவதூறாக பேச சிங்கமுத்துவுக்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சிங்கமுத்து சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் 67 வயதாகிவிட்டதாகவும் உடல் நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்ததால் பதிலளிக்க முடியவில்லை என்றும் வாதிடப்பட்டது. மேலும் தனக்கு எதிரான தடை உத்தரவை நீக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பிரதான வழக்கில் விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை நீக்கி உத்தரவிட்டுள்ளார். மேலும் சிங்கமுத்து தரப்புக்கு 2500 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி அதை வடிவேலு தரப்புக்கு செலுத்துமாறும் உத்தரவிட்டுள்ளார். கேரளாவில் நடந்த ஒரு கோர விபத்து காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா பகுதியில் சாலையை கடக்க முயன்றவர் மீது கார் மோதியதில் முதியவர் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஹெல்மெட் அணியாம பைக்ல போனவர் விபத்துல சிக்கி தன்னோட பிறந்த நாளிலேயே உயிரிழந்த சோகம் அரங்கேறி இருக்கு. திருச்செங்கோடு அருகே பிறந்த நாளுக்கு கோவிலுக்கு சென்ற கணவர் விபத்தில் சிக்கி மனைவி கண்முன்னே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குருசாமி பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் தனது பிறந்த நாளை ஒட்டி மனைவி குழந்தையோடு பைக்கில் கோவிலுக்கு சென்றுள்ளார். சுண்டாங்கி பாளையம் பிரிவு ரோடு அருகே எதிர் திசையில் வந்த ஆம்னி வேன் பைக் மீது நேருக்கு நேர் மோதியதில் ஹெல்மெட் போடாமல் வந்த ஹரிகிருஷ்ணன் தலையில் பலத்த காயங்களுடன் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மனைவி ஸ்வேதா மேல் சிகிச்சைக்காக ராசிபுரம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் நல்வாய்ப்பு குழந்தை உயிர் பிழைத்தது. குடித்துவிட்டு தொடர்ந்து தகராறு செய்து வந்த கணவரை மனைவி தீர்த்து கட்டின சம்பவம். தஞ்சாவூரில் மது போதையில் தகராறில் ஈடுபட்ட கணவரை மனைவி கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாபநாசம் எருமைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கலியமூர்த்தி சிந்தனை செல்வி தம்பதியினர். கட்டுமான தொழிலாளியான கலியமூர்த்தி தினமும் மது போதையில் மனைவியிடம் தகராறு செய்துள்ளார். அதேபோல் கடந்த 22ஆம் தேதி இரவு குடித்துவிட்டு மனைவி சிந்தனை செல்வியை தாக்கியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிந்தனை செல்வி கணவர் கலியமூர்த்தியை கத்தியால் குத்தியதில் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார். இதனையடுத்து மனைவி சிந்தனை செல்வியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காதலனுடன் நெருங்கி பழகிய மனைவியை காதலனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார் கணவர் ஒருவர். கள்ளக்காதல் படுகொலைகள் அங்குமிங்கும் அரங்கேறி வரும் நிலையில் நடந்த வினோத சம்பவம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கள்ளக்காதலனுடன் நெருங்கி பழகிய மனைவியை இழுத்து வந்து காதலனுக்கே திருமணம் செய்து வைத்த கணவர். உத்தரப்பிரதேச மாநிலம் கோண்டா பகுதியை சேர்ந்தவர் கரிஷ்சந்திரா. இவர் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். ஹரிச்சந்திராவுக்கு கரிஷ்மா என்ற பெண்ணுடன் 15 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் கரிஷ்மாவுக்கு சிவராஜ் சவுகான் என்ற இளைஞருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த கணவன் ஹரிச்சந்திரா தன்னுடைய மனைவி கரிஷ்மாவை அருகிலுள்ள கோவில் ஒன்றுக்கு அழைத்து வந்து அங்கு இருந்த அடிப்பம்பில் தன்னுடைய மனைவியின் மீது தண்ணீர் ஊற்றி நெற்றியில் இருந்த குங்குமத்தை அழித்து பின்னர் அவரது காதலன் சிவராஜ் சிங்கை வைத்து நெற்றியில் குங்குமம் விட செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து கணவர் ஹரிச்சந்திரா அனுப்பி வைத்தார். இது குறித்து ஹரிச்சந்திராவிடம் கேட்டபொழுது, இருவரும் சேர்ந்து வாழட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், எனக்கு அதுதான் சந்தோஷம், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, எங்க வாழ்க்கையை நாங்க பார்த்துக்கிறோம் என்று கூறியுள்ளார். இந்த ஒரு சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை அளித்துள்ளது.
காவலரை ஒரு கும்பல் அரிவாளால வெட்டின சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில அந்த கும்பலை போலீசார் இப்போ கைது பண்ணியிருக்காங்க. நெல்லையில் காவலரை வெட்டிய வழக்கில் சிறுவன் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் காவலர் முகமது ரஹ்மத்துல்லா. ஞாயிறன்று குடும்பத்துடன் வஉசி மைதானத்திற்கு சென்றபோது அங்கு இளைஞர்கள் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். அதனை தடுக்க சென்ற காவலரை ஒரு கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பினர். கையில் படுகாயத்துடன் காவலர் முகமது ரஹ்மத்துல்லா நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை நடத்திய போலீசார் மதன், பார்த்திபன், ஹரீஷ், தினேஷ், ஒரு சிறுவன் உட்பட 5 பேரை கைது செய்தனர். இதில் முக்கிய நபரான ஹரீஷுக்கு கை உடைந்து நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வஉசி மைதானத்தில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதும் இளைஞர்கள் கஞ்சா போதையில் தாக்கிக் கொண்டதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பைக் சாகசத்தில் ஈடுபடுறவங்க அதை ரீல்ஸா எடுத்து பதிவிடுறவங்கள தீவிரமா கண்காணிக்குது போலீஸ். சென்னையில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் பைக் சாகசங்களில் ஈடுபட்டு அதனை இன்ஸ்டாகிராமில் பதிவிடுவதை வாடிக்கையாக பலர் வைத்திருக்கின்றனர். ஏற்கனவே இதேபோல் இன்ஸ்டாகிராமில் பைக் சாகசங்களில் ஈடுபட்டு வீடியோவை பதிவிட்ட 10 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் பைக் சாகசங்களில் ஈடுபடக்கூடிய வீடியோ காட்சிகள் இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருவது தற்போது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். சென்னை பட்டினப்பாக்கம் அருகே பைக்கிலிருந்து புகை வந்து திடீரென பைக் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. லஞ்சம் வாங்குறவங்க மேல நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ தர்ணாவில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்துச்சு. புதுச்சேரி பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் லஞ்சம் பெற்ற சார் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் போராட்டம் நடைபெற்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் சார் பதிவாளர் லஞ்சம் பெற்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் சார் பதிவாளர் ஸ்ரீகாந்தை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட பதிவாளர் தயாளன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்நிலையில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்சம் பெறும் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் 50க்கும் மேற்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.